ஹலோ, நான் யார் கூட பேசுகிறேன்? என் கூடயே பேசிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ. ஓகே, இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கூட தெரியல, பட் சம்திங் எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ எடுக்கிறேன். வீட்லேயே இருந்து இந்த ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா சொல்கிறேன், ஹோம் சிக்கில் இருக்கேன். வீட்லேயே இருந்து போர் அடிச்சு யூடியூப் பார்த்து பண்ணி அவ்வளோதான். வேற ஒன்றுமே நான் பண்ணுறதில்லை. வீட்டில் இருந்துட்டு இவ்வளோதான் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு டெய்லி ஒரு 15 நாளைக்கு நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேபி ஒரு 2-3 நாள் மோட்டிவேட் ஆகி ஏதாச்சும் வேறு பண்ணியிருப்பேன், வெளியே போயிருப்பேன். அந்த மோட்டிவேட் ஆகி பண்ண நாள் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ChatGPT கிட்ட வந்துட்டு கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்படி இருக்கேன், என்னோட ஒர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் மாதிரி இதை ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு அது என்ன ரிப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா, டூ சம்திங் ப்ரொடக்டிவ், டூ அ ஒர்க் ஃபர்ஸ்ட். ஒர்க் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு பேட் திங்குங்கிற மாதிரி தான் சொல்லிடுச்சு. ஆக்சுவலாக அது உண்மைதான். நம்ம எதுக்கு பிறந்தோம், ஐ மீன் ஒரு மனுஷனாக வாழ்கிறோன்னா அவனுக்கு ஒரு வேலை வேணும். ஏதோ ஒரு வேலை. இப்போ நீ ஜூஸ் போடுறீங்களா, இது ஒரு வேலை. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும். சும்மா நீ வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு யூடியூப் மட்டும் பார்த்துட்டு, இல்லை உனக்கு ப்ளஷர் தர வேறு ஏதாச்சும் பார்த்துட்டு நீ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே இருந்துட முடியாதுல்ல. வித்தவுட் ஒர்க், ப்ளஷர் வித்தவுட் ஒர்க்குங்கிறது வந்துட்டு தட்ஸ் நாட் அ ரைட் திங். அது ரொம்ப பேடு. இப்படியே நான் ஏதோ எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்படியே வந்துட்டு ஃபேட்டிகியூவோட இருந்துட்டு, ஃபேட்டிகியூ இன் சென்ஸ் நம்ம எந்த வேல்யூ பண்ணாமல் சும்மா நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, இந்த போர்னஸ் வந்துட்டு இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இப்போது 1008 வழி இருக்கு. லைக் யூடியூப் பார்க்கலாம், நமக்கு வேணுங்கிறத பண்ணலாம், வேறு ஏதாச்சும் பார்க்கலாம், வேறு வேணுங்கிறத பண்ணலாம், ட்ரக்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் சத்தியமாக போக மாட்டேன். ஸோ சொல்கிறேன், ட்ரக்ஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு இப்போது 1008 இருக்குது. பட் முன்னாடிலாம் அப்படியா? முன்னாடிலாம் அப்படி இருந்திருக்கீங்களா? முன்னாடி என்ன பண்ணுவீங்க வீட்டில்? எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு 2K கிட். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு வந்துட்டு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. தப்பாக போகிறதுக்கு, கரெக்டாக போகிறதுக்கு நம்ம தான் தேடிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ அந்த மாதிரி. பட் முன்னாடிலாம் அப்படி இல்லைல்ல. முன்னாடி எப்படி வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் விளாட்றது, வெளியே போகிறது, வெளியே சுற்றுறது, ஊர் பொறுக்கிறது, இதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் நல்ல வேலையாகவும் தெரியுது எனக்கு. அது அந்தளவுக்குலாம் தப்பு இல்லையே, ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டு. இதை விட அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். புரியுதா? எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படியும் இல்லை, ஏதோ பேசணும். நான் இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. ஏன்னா வெளியே போயிட்டு வந்தேன், கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். சரி, நான் வெளியே போகிறேன், ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டனாலே அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படிங்கும்போது, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன விஷயம் எல்லாமே கோயம்புத்தூர் தான் போயிருக்கேன். இப்போ எனக்கு ஃபோன் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் ஃபோன். ஸோ வந்துட்டு கோயம்புத்தூர் போகலாம். கோயம்புத்தூர் போனால் ஒரு நிறைய வெரைட்டியான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். உனக்கு ஏதோ செகண்ட் ஹேண்ட் ஃபோனு நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு நான் அங்கே போவேன். அப்படி போய் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சுற்றுறதுக்கு, ஹேப்பனிங்கான பிளேஸை பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சம்திங்
சம்திங் இஸ் பீஸ் இன் மை இன்சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வேணுங்கிறேன். வீட்டிலே சத்தியமாங்க வீட்டிலே உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, அது இதுன்னு பார்த்துட்டு போர்டம் அடிச்சு நொறுக்கிட்டு, இப்போது உங்கள் டோபமைன் வந்துட்டு கீழே போயிடும். போர் அடிச்சதுன்னா டோபமைன் கீழே வந்துடும். ஸோ இந்த கீழே டோபமைனை வந்துட்டு நீங்கள் எக்ஸைட் பண்ணணும். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு போர் அடிக்குது, நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டமை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் இந்த போரை வந்துட்டு எரேஸ் பண்ணுறீங்க. யூ டிடன்ட் ஆட் வேல்யூ டு யுவர் லைஃப். நீங்கள் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறீங்க. டைமை வந்துட்டு இந்த டைமை நான் ஓட்டணும், இந்த டைமை நான் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு பண்ணுறீங்களா? தட்ஸ் வேர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு மிஸ்டேக்கே தவிர போரை வந்துட்டு நான் தடுக்கணுங்கிற பண்ணுற விஷயம்லாம் ஓகே. ஆனால் சில டைம் போரில் இருக்கணும். போரிங்காக இருந்தால் தான் லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் போர் அடிச்சதுனா தான் வேற ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, இது எல்லாமே வரும். போரிங்கே இல்லைன்னா உங்கள் லைஃப் யோசிச்சு பாருங்கள். போர் அடிக்காமே இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை வந்துட்டு ஒரு மிஷின் லைஃப்னு வைங்களேன். 9க்கு போயிட்டு நைட் 8க்கு வரீங்க. ஒரு மிஷின் லைஃபு, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்க. செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. அகெயின் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, ஃபேமிலிக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அகெயின் தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்க. திஸ் இஸ் அ மிஷின் லைஃப். ஸோ இது போர் அடிக்காமல் விட்டுருச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே வேலையில் இதே மாதிரி எப்பயுமே இதே மாதிரி இருந்துருவீங்க. யூ ஆர் நாட் எக்ஸைட்டட் டு டூ திங்ஸ் அஹெட். இது வந்துட்டு ஒரு ஒர்க்கில் பண்ணுறேன், ஐம் ஒர்க்கிங், ஸோ ஐம் கெட்டிங் போர்ட் இன் திஸ் ஒர்க் அப்படிங்கும்போது தட்ஸ் ஓகே, தட்ஸ் வெல் அண்ட் குட். உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது வேறு லெவல், செம்ம அது. பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேஸ்லைன் டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு, நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் யூடியூப் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு ஐ எம் நாட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைட். அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 மணி நேரம் பார்ப்பீங்க, 6 மணி நேரம் பார்ப்பீங்க. யூ வில் கெட் இன் டு இட். நீங்கள் வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் பார்த்தாலும் ஒரு 4 நாள் கழித்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் வேர் த ப்ராப்ளம் கெட்ஸ் பீக்டு. நீங்கள் ஒரு 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாடர்ன் லவ் சென்னைன்னு அது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வந்துச்சு. அதில் வந்துட்டு 4th எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு லவ்லாம் பண்ணி பிரேக்கப் ஆகி என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போகிற அளவுக்கு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிட்டு டிவி ஃபுல்லாக எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஜங்க்ஸ் எல்லா ஜங்க்ஸும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. குண்டானதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஓகே அப்படின்னு வெளியே வருவாங்க. வரும்போது ரொம்ப குண்டா பேடான ஸ்டேட்டில் வருவாங்க. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது, அதை விட வேர்ஸ்ட்டாக இருக்கும் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்கீங்கன்னு வைங்களேன். சாப்பிட்றேன், தூங்குறேன், பாத்ரூம் போகிறேன், அதுக்கப்புறம் டைம் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டிங்கன்னு வைங்களேன். எனக்கு இங்கே உழைக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை, ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாமே ஆள் இருக்காங்க, நான் பெட்டை விட்டு எந்திரிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா that's the bad phase of life ever for a person. ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸில் நான் இருந்திருக்கேன், இந்த ஒரு 15 days மாதிரி. ஸோ திஸ் kills me a lot. அதனால நான் வெளியே போகணுன்னு நினச்சி கோயம்புத்தூர் போனேன். அது வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போகிறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல,
அதுவாக வருது. முன்னாடியெல்லாம் சுகர் ஃபுட்ஸ்லாம் நான் அவ்வளோ சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா குலோப் ஜாமுன்னு, அதுக்கப்புறம் பால்கோவா, அதுக்கப்புறம் ஜூஸு, எல்லாமே சுகர் போட்டு அதிகமாக சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பாடு, சுடு சாப்பாட்டில் வாழைப்பழத்தை போட்டு அப்புறம் சர்க்கரை போட்டு அதை கலந்து சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன ரிசம்பிள் பண்ணுது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் ஒரு விஷயம், ஓகே, வேற என்ன சொல்கிறது? சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, சொல்கிறேன். வேற என்ன சொல்கிறதுனா, நான் வந்துட்டு இதில் இருந்தேன், ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ என்ன சூஸ் பண்ணுற, உன்னோட கெரியர் என்ன, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அடுத்தது வந்துட்டு ஒரு காலேஜ் போய் பார்த்தோம். அங்கே வந்துட்டு ஆர்ட்ஸுக்கு வந்துட்டு சீட் வந்துட்டு ஃபில் ஆகிட்டு இருக்காமா. ஸோ வந்துட்டு சீட்ஸ் ஃபில் ஆகிட்டு இருக்கும்போது யூ ஹாவ் வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. ஓ மை காட், ஸோ ஆர்ட்ஸுக்கு ஃபில் ஆகிட்டு இருக்கு, நான் இன்ஜினியரிங் போகணுன்னா எனக்கு நல்ல மார்க் வேணும். ஸோ அது இன்ஜினியரிங் படித்து வெளியே வரும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், இது படிக்கிறோமேன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். பட் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு விஷயத்த போய் ஜஸ்ட் லைக் தட் காசுக்காக போய் இது படித்தா ஒரு நல்ல சம்பளம் இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டுட்டு போய் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு நான் ஒரு 2-3 கெரியர்ஸ் பார்த்தேன். லைக் கேட்ரிங் பார்த்தேன், லைக் கல்னரி ஆர்ட்ஸ். ஸோ அது படிக்கணுன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா, அது படிக்கணும்னா ஒரு நல்ல காலேஜ் வேணும். ஸோ அந்த காலேஜுக்காக நான் பார்க்கும்போது வந்துட்டு 2 காலேஜ் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுற ஒரு காலேஜ், ICI இந்தியன் கல்னரி ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய காலேஜ் இருந்துச்சு. திருப்பதியிலையும் அப்புறம் நொய்டா, 2 ஸ்டேட்லேயும், ஐ மீன் 2 இடத்துலையும் அந்த காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் போகணுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். அது எனக்கு தெரியாது, அதை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே அட்டன் பண்ணியிருக்கணும். பட் நான் விட்டுட்டேன், அதை அட்டன் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன், அட்டன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. பட் தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானே யோசித்தேன், ஒரு CBSE ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு 15 lakhs முன்னாடி, ஐ மீன் 15 lakhs செலவு பண்ணி ஒரு ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கல்னரி ஆர்ட்ஸு, ஒரு கேட்ரிங் சர்வீஸ், ஒரு செஃப்பாக மாறுறது வந்துட்டு எந்த அளவுக்கு வெளியே சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், உன்னோட வாழ்க்கையை எடுத்து சொன்னோன்னா இது நல்லா இருக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்து சரி விட்றா, கேட்ரிங்கை விட்றா அப்படின்னு விட்டாச்சு. அடுத்தது என்னென்னா டிசைனிங் கோர்ஸ். ஸோ டிசைனிங் பார்த்தேன். டிசைனிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு 60% மார்க்ஸ் 12th எடுத்திருந்தீங்கனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிசைனிங் கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்க நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ChatGPTயில் போட்டு எல்லாமே பார்த்தேன். ஸோ ஓகே, டிசைனிங் பண்ணலாம், UI UXல பண்ணலாம். நான் முன்னாடியே வந்துட்டு ராகுல் அவங்களோட வீடியோஸ் பார்த்து இந்த வெப் டிசைனிங், UI UX டிசைனிங் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வீடியோ பார்த்தா வியூஸ் 2 lakhs + வியூஸு எல்லாமே அந்த லெவலில் இருக்குது. ஐ டோன்ட் நோ வை த பீப்புள் ஆர் மேட் அபவுட் தட். அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுவும் தமிழில் இருக்க வீடியோ அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன் அப்போது.
அதுக்கப்புறம் ஓகே டிசைனிங் படிக்கலாம்னா பெங்களூரில் படிக்கலாம். ஒரு நல்ல காலேஜில் படித்தா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு அதர் ரிசர்ச்னு ஒரு 10 நாளைக்கு பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஐ ஃபவுண்ட் 2 காலேஜஸ். பெங்களூர் ஸ்கூல் ஆஃப் டிசைன் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகும், எங்கே போய் முடியும், எவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக ஐடியாவே இல்லை. ஸோ வந்துட்டு ஐடியா இருக்கவங்களுக்கு கிட்ட போய் கேட்கணும்ல. ஸோ வந்துட்டு எங்கள் மாமா கிட்ட கேட்டேன், சித்தி கிட்ட கேட்டேன், அப்புறம் அண்ணா கிட்ட கேட்டேன். 3 பேர்த்துக்கிட்ட கேட்கும்போதும் சித்திக்கு வந்துட்டு அவ்வளோ ஐடியா இல்லை ஐடியில். பட் மாமா அண்ணாவுக்கு வந்துட்டு அவங்க ஐடியில் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு பிரச்சனை இல்லை. அவங்கக்கிட்ட கேட்டால் அப்படியா ஓகே இது வந்துட்டு நல்லா அவங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் கேட்டாங்க, என்கிட்ட இருந்து கொஞ்சம் ஐடியா வாங்கினாங்க என்ன பண்ணலாம் இருக்கே அப்படின்னு. காக்னிட்டிவ் சயின்ஸ் வந்துட்டு பிஜி பண்ணலான் இருக்கேன். யூஜிக்கு வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் UI UX அது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அண்ணாகிட்டையும் அவங்ககிட்டையும் சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்துட்டு ஏஐ தான் அதிகமாக வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு எல்லா ஃபீல்டுலேயும். அது உள்ளே வந்து ஒரு மாதிரி மேக்கிங் த ஒர்க் ஃபாஸ்டர். ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. UI UXனால் நீ தனியாக அதுக்குன்னே படிக்கிறேன்னா அது வேல்யூபிளாக இருக்கும் தான். ஆனால் வந்துட்டு டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பேர்த்துக்கு வந்துட்டு அந்த ஸ்பெஷலாக ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒர்க் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தா அது கம்மி தான். ஒரு சிஎஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு UI UXயில் கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கும். ஒரு வெப் டிசைன் பண்ணுறான்னா அவனுக்கு ஈஸியாக அந்த UI UXலாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவானா அது தெரியாது, ஆனால் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டிமாண்ட் வந்துட்டு லாஸ் ஆகும். ஸோ அதை நீ சூஸ் பண்ணுறீன்னா அது வந்துட்டு 100% நீ சொல்கிற இந்த காக்னிட்டிவ் சயின்ஸு, ஃபஸ்ட் டைம் கம்பெனிஸு இது எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு உன்னோட 100% சான்ஸ் வந்துட்டு நடக்குமாங்கிறது வந்துட்டு டவுட்டு தான். பட் இருந்தாலும் இஃப் யூ ஆர் ட்ரூலி இன்டு இட், உனக்கு டிசைன் தான் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நீ உள்ளே போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியும் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இத்தனை பேர் பேசுகிறத கேட்டுட்டு இன்னும் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல. ரிசல்ட்ஸ் ஆர் எட் டு கம். இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் எட் டு கம். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட்டை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளே போகலாமா இல்லை வந்துட்டு பிஎஸ்சிக்குள்ளே போகலாமா? டான்ஸிங் கன்ஃபியூஸ்ட். நான் வந்துட்டு இதுதான் என்னோட நீஷ், இதுதான் நான் பண்ணுறேன், இதுதான் நான் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. அது எனக்கு தெரியல, அது இப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லை நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா எனக்கு புரியல. பட் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்ல ஹைபேயிங் ஜாப்னா அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். அதுவே ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான். அது இப்போ டிமாண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஜாப் இருந்துச்சுன்னா லெட் மீ பர்சியூ தட். யாருமே அதுக்கு பெரிய அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அங்கே டிமாண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அங்கே நான் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி நான் பார்க்கும்போது இந்த சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்டெக்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கா சம்திங் லைக் தட், சஸ்டைனபிலிட்டி அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட்டை பற்றி படிக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங்னு நினைக்கிறேன், அது ஒரு ஆப்ஷன் காமிச்சுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களா. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது ஒன்று காமிச்சது. தட் ஏன் எனக்கு அது ஈஸியாக எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா எனக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் போனால் அதில் காசு நிறையா பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பார்த்ததை வச்சு நான் என்னோட அறிவுக்கு எட்டின மாதிரி நான் நினைக்கிறேன். ஃபினான்ஸ்னால் ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அவங்க ஃபினான்ஸ் அட்வைசர் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஸ் அட்வைசராக இருந்தோன்னா அது வந்துட்டு ரொம்ப வேறு லெவல் சேலரி கொடுப்பாங்க, நல்ல ஒரு வேல்யூபிளான ஜாபு, மெஷின் ஒர்க் கிடையாது அப்படின்னு நினச்சேன். இப்போது அது நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிக்கலாமாங்கிறது இப்போது என்னோட கரண்ட் ஃபேஸ்.
இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும்போதும் நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கணும், நான் இப்படி தான் பேசியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஓகே, இதுதான் என்னோடய கரண்ட் ஃபேஸ் வந்துட்டு. நான் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு ஓகே ஒரு பிஸ்னஸ் அட்வைசர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டில் அது மாதிரி போகலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது எனக்கு இந்த இன்ஜினியரிங் சைட்ஸு, இந்த டேட்டா சயின்ஸ் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டட் வென் ஐ நோ எனக்கு என்ன கெரியர் ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் அதோட டிமாண்டு, அதோட என்ன சொல்கிறது, சேலரி அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துடுற மாதிரி எனக்கு மண்டையில் இருக்குது. அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமும் என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் குதிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த தீபன் கிட்ட போய், கல்னரி ஆர்ட்ஸ் படிக்கிற தீபன் கிட்ட போய் சரி வாடா நம்ம போய் ஜாயின் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு உள்ள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டிங்கன்னா அவன் அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு விஷயத்தில் ஸ்டாண்ட் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ எஸ், ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபீல்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோன்னா அந்த 4 வருஷம் வாழ்க்கையிலேருந்து வேஸ்ட் ஆயிரும்னு இல்லை, யூ வில் கெட் அ டிகிரி, பட் வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆயிரும் மாதிரி தான் தோணுது. எனக்கு அவ்வளோ நாட் தட் இன்டு இட். இன்ஜினியரிங் தான் எனக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு சொல்லும் போதே மூஞ்சி எப்படி போதில்லை. ஐ டோன்ட் மைண்ட் தட், பட் இந்த ஒரு எல்லாரும் போகிற இடத்துக்கு தான் நம்மளும் போகணுமா? நம்ம வேறு மாதிரி இருக்கலாமே, நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இருக்குது. இன்னொரு சைடு என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எதுக்கு அடி வாங்கணும் அப்படின்னு இருக்குது. ஐம் நாட் நான் இங்கே தான் அணவாண்டு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அங்கேயே நிற்பேன் அப்படின்னா நான் இல்லை. ஓகே, பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் அதான் இந்த ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸ் அதுக்குள்ளே வர மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு சின்ன பிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். லைக் இதில் கொஞ்சம் நோண்டி பார்க்குறது, அங்கே நோண்டி பார்க்குறது, எல்லா பக்கமும் நோண்டி பார்க்கலாம். ஏதோ ஒரு இடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கே ஃபுல்லாக நோண்டிட வேண்டியதான். சிங்கிள் மீனிங். ஸோ ஓகே, வெறுக்க பேசியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் பெருசாக ரிசர்ச் பண்ணல பிபிஏ எம்பிஏ பற்றி, பட் இருந்தாலும் எனக்கு அதுக்குள்ளே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, பை.